நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 353 ரிசல்ட்டு. நம்ம நேற்று நண்பா அதாவது ஏ போர்டா பி போர்டுக்கா 4, பி போர்டு சி போர்டுக்கு 1, அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு வரணும், இல்லை நம்ம சி போர்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நண்பா சி போர்டு பாஸ். சரிங்களா, சி போர்டு இன்றைக்கி பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி நம்ம கூட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 413. சரிங்களா, 413 ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அது வந்து நண்பா சி போர்டு பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, யாராச்சும் வின்னி வாங்கியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு இல்லைனா பி போர்டு ப்ளஸ் சி போர்டு. சரிங்களா, இந்த 2 போர்டுக்கும் 3 ஏதாச்சும் ஒரு போர்டில் வரும்னு சொல்லியிருப்போம். ஜஸ்ட் மிஸ் நண்பா. சரிங்களா, ஏன்னா ஏ போர்டுக்கு 3 போயிடுச்சு, சி போர்டு கரெக்டாக நம்ம சி போர்டு எடுத்திருந்தோம். நம்ம என்ன பண்ணி தப்பு பண்ணிட்டோம்னா ஒழுங்குலேருந்து ஒரு நம்பர் வரும். சரிங்களா, இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா 5 ரிட்டன் ஆகிடுச்சு நண்பா. நம்ம 1 ரிட்டன் எடுத்தோம். சரிங்களா, அந்த 1 ரிட்டன் எடுத்தால் நம்ம 13. சரிங்களா, இப்படி கொடுத்துருந்தேன். இதில் 5 ரிட்டன் எடுத்திருந்தோம். சரிங்களா, 5 மட்டும் ரிட்டன் எடுத்தால் நம்மளுக்கு 53 ஒரு நம்பர் கிடைச்சிருக்கும். சரிங்களா, பிசினாசி வின்னிங் வந்துருக்கும். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு ஏபி வின்னிங் வந்துருக்கும். சரிங்களா, சரி விடுங்க நண்பா, பரவாயில்ல. ஆனால் எந்த நம்பி நண்பா ஜஸ்ட் மிஸ் தான். சரிங்களா, நம்ம 43 கொடுத்துருப்போம். நோட் பண்ணிங்களா? சரிங்க நண்பா, நம்ம 43 கொடுத்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா 53. சரிங்களா, இது முன்பு போயிடுச்சு. இப்போ நாளைக்கு கெஸ்ஸிங் நம்ம பாருங்கள். அருமையாக ஒரு நம்பர் இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தாலும் மட்டும் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, நாளைக்கு நம்பர் சிறுசேர்த்து ரிசல்ட்டு. அவனுடைய ராஸ்லஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 160 இருக்கும். இது தப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா 878 இருக்கும். சரிங்களா, அது விட்டுருங்க நண்பா. இப்போ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்க்கலாமா? இந்த 272. சரிங்களா, அதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் எடுத்துடலாம். நம்ம இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பரையும் இருக்கிற நம்பரையும் ப்ளஸ் பண்ணி +2 பண்ணுவோம். இது 2 ப்ளஸ் பண்ணினா 2, நம்ம வரக்கூடிய நம்பர் கூட +2. சரிங்களா, இந்த மாதிரி பண்ணி நம்ம ஒரு ஆல் போர்டுக்கு ஒரு நம்பர் எடுப்போம். அதே மாதிரி பவர் மெயின் மாறி வந்துச்சு. சரிங்களா, இதோட நம்ம +2 பண்ணிங்கன்னா 4. நம்ம 4க்கு பவர்னு எடுத்துக்கிட்டோம். சரி, மெயின் எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 9. சரிங்களா, இப்போ 9 நம்ம 4க்கு பவர் 9. இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. நம்ம 0க்கு சாரி நம்பர் 0. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7. 7 + 2 நம்ம காமன் நம்பர் 2ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 2ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. இப்போ 9க்கு பவர். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு பவர் இருக்குது 4. அப்போ நம்ம இங்கே மெயின் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மெயின் எடுத்தால் தான் நமக்கு ஒரு நாள் மெயின் ஒரு நாள் பவர்னு வருது. இந்த 904 மெயின் எடுத்துக்கோங்க 4ன்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 1 இருக்குது. இது 2 + 1 தான் வரும் 10. 10னா 1. இப்போ 1 + 2 நம்ம காமனாக 2ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ 3. சரிங்களா, 3 பார்த்தீங்கன்னா மெயின். இப்போ நோட் பண்ணிக்கோங்க, மெயின் பவர் மெயின். இப்போ அடுத்து நம்ம பவர் வரணும். சரிங்களா, இந்த 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது 2 + 1 13. 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணா 4. நம்ம +2 எக்ஸ்ட்ரா பண்ணுவோமா? அப்போ 6. நம்ம 6க்கு பவர் வரணும். சரிங்களா, 6க்கு பவர் 1. இப்போ அடுத்து நம்ம மெயின் வந்து இருக்கணும். நேற்று நம்ம அது மாதிரி தான் எடுத்து நம்ம 3 கொடுத்துருந்தோம். சரிங்களா, இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது. 2 + 9 1. 1 + 2 இப்போ 3. 3ஆம் நம்பர் மெயினில் வந்து இருக்கணும். இது நண்பா 3ஆம் நம்பர் சி போர்டு. சரிங்களா, அது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது. நமக்கு இங்கே ஏ போர்டு சி போர்டுக்கு மட்டும் தான் 3 வரணும். 2 போர்டில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, இதே மாதிரி இங்கே 9 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 2 + 1 9. 9 + 2 அப்படின்னா 11. 11 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணும்போது 2. இப்போ 2 நண்பா மெயின் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இப்போ அடுத்து பவர் வரணும். இப்போ 2க்கு பவர் 7ன்னு எடுக்கணும். இப்போ புரியுதுங்களா, நாளைக்கு 2க்கு பவர் 7 அது எந்த போர்டுக்கு வரும்? சரிங்களா நண்பா, அது பார்த்தீங்கன்னா நண்பா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சி போர்டு. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டு அனுப்பான் ஃபஸ்ட்டு 904. சரிங்களா நண்பா, இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டு இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது இங்கே சி போர்டு அப்புறம் இந்த நம்பர் 4 நம்ம பாஸ் ஆகிருக்கும். இது 2 ப்ளஸ் பண்ண முடியல. இது 2 ப்ளஸ் பண்ணும்போது 1 + 2 பார்த்தீங்கன்னா 3 இங்கே வந்து இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி நோட் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இந்த ஏ போர்டு அண்டு இல்லைனா பி போர்டுக்கு மட்டும்தான் நம்ம 7 7 எடுக்கணும்ல. இந்த 2 7ல் நம்ம 7ஆம் நம்பர் தான் நாளைக்கு மெயின் எடுக்க போகிறோம். இந்த ஏ போர்டு இல்லைனா பி போர்டுக்கு மட்டும்தான் நம்ம 7 வரணும். நோட் பண்ணிக்கோங்க, ஏ போர்டு இல்லைனா பி போர்டு இந்த 2 போர்டுக்கு மட்டும்தான் 7 வரணும். சரிங்களா, சரி விடுங்க. இப்போ இன்னொரு நம்பர் நம்ம எதன்னு பார்த்து வரணும்னா இந்த 272. சரிங்களா, இப்போ சி போர்டுலேருந்து ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, சி போர்டுலேருந்து ஒரு நம்பர் நம்ம உளுந்து ரிசல்ட் இருக்குல்ல சி போர்டில், அது அப்படியே டபுளாக ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இருக்குது, 2 + 2 அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 4 + 4. இப்போ புரியுதுங்களா, இப்போ 2 இருக்குது, 2 + 2 நண்பா 4. இப்போ அடுத்த நாள் பாருங்கள் மெயின். இப்போ நண்பா 4 இருக்குது சி போர்டில். 4 + 4 பார்த்தீங்கன்னா 8.
நம்ம 8ஆம் நம்பர் மெயின். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது சரிங்களா. 4 + 4 நண்பா 8. இப்போ 8க்கு இங்கே பவரில் இருக்குது. இங்கே நோட் பண்ணிக்கோங்க பவரில். இங்கே வந்து 5 இருக்குது. 5 + 5 நண்பா 1. இங்கே எதுனா மெயின் இருக்குது ரொம்ப மெயின். இங்கே ஒரு 0 இருக்குது. 0 + 0ன்னா 0 தான் வரும். 0க்கு பவர் நண்பா எதுனா பவரில் இருக்குது 5 நண்பா பவர். நண்பா நம்ம ஏ போர்டு ஃபஸ்ட் நம்பர் எடுக்கணும்ல, அதாவது 272ல் சி போர்டு 2 ப்ளஸ் பண்ணோம்ல, அங்கே மட்டும் நீ பவர் எடுத்தீங்கன்னா சரிங்களா. இங்கே பவர் எடுத்தால் என்னப்பா ஃபஸ்ட் நம்பர் அந்த 904க்கு நம்ம 4 எடுக்காமல் பவர் 9 எடுத்துதான். இதில் பாருங்கள் பவரு மெயின் பவரு மெயின் பவரு சரிங்களா. இப்போ நாளைக்கு மெயின் வரணும். இப்போ புரியுதுங்களா, நாளைக்கு மெயின் வரணும். அப்போ சி போர்டு என்ன இருக்குது 3 இருக்குது. இப்போ 3 + 3 நண்பா 6 சரிங்களா. இப்போ நாளைக்கு இது மெயினாக வரணும். இப்போ புரியுதுங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து ரிசல்ட்டு கீழேருந்து அவனுக்கு நம்பர் அடிக்கலை சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. உளுந்து ரிசல்ட்டு கீழேருந்து அவன் நம்பர் அடிக்கலை. நோட் பண்ணிக்கோங்கம்மா. இப்போ ஒரே ஒரு டைம் தான் 9 கீழே லைன் அடிச்சுருக்கான். அதனால் இது பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு நம்பர் வரும் சரிங்களா. நோட் பண்ணிக்கணும். இது ஆல் போர்டு நம்பர். ஆல் போர்டுக்கு 6 வரணும். இப்போ நோட் பண்ணிக்கங்க ஆல் போர்டுக்கு 6. ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2 டைம் தொடர்ச்சியாக நிற்பான். அதனால் நண்பா நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு, ஏன்னா உளுந்து சுருக்கையில் ஒரு திரும்ப நாளைக்கு இங்கேயே கூட 6 வந்துடலாம் சரிங்களா. நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இது ஆல் போர்டுக்கு 6. இப்போ இன்னொரு நம்பர் நம்ம 2 பேர்த்து நம்பர் 2 நம்பர் 11. அதாவது எதுனா 67 அப்படின்னா 76 ஏசிபிசிக்கும் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. சரி வாங்க இன்னொரு நம்பர் பார்ப்போமா. நம்ம எதனா 11னா இந்த 272 சரிங்களா. நண்பா நான் ஃபஸ்ட் பாருங்களேன் இந்த நம்பர் இருக்குல்ல பி போர்டு சரிங்களா. பி போர்டில் 7 இருக்குது. இது ஒரு டபுளாக ப்ளஸ் பண்ணுறேன் சரிங்களா. அதாவது 7 + 7. இப்போ சி போர்டு எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான். ஆனால் இதில் என்ன பண்ணிங்கன்னா ஒரே ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா வரக்கூட நம்பர் கூட 4ஆம் நம்பர் ப்ளஸ் காமனாக நண்பா எல்லோரும் கூட 4 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சி போர்டில் 7 இருக்குது. 7 7 14. 14 நண்பா 5ன்னு பண்ணுவோமா 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 4 ப்ளஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 நம்ம காமனாக ப்ளஸ் பண்ணுறோம். அப்போனா 9ன்னு வரும் சரிங்களா. இப்போ நோட் பண்ணிக்கோங்க 9. இது நம்ம 9ன்னு மார்க் பண்ணுறேன். இப்போ சி போர்டில் நண்பா 0 இருக்குது. இப்போ இங்கே நண்பா மெயின் எடுத்துக்கோங்க. இங்கே மெயின். இப்போ 0 இருக்குது. 0 + 0 0 தான் வரும். அப்போ நம்ம காமன் என்ன பண்ணுவோம் 4 ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 4. இப்போ நோட் பண்ணிக்கோங்க 4. நம்ம 2ல் ஏதாச்சும் ஒரு போர்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மெயின் நம்ம பார்த்தீங்கன்னா 4 இருக்குது பி போர்டில். இப்போ 4 + 4 8. நம்ம 8 கூட என்ன பண்ணுவோம் நம்ம காமனாக 4 நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ 12 சிங்கில் ப்ளஸ் பண்ணும்போது 3 புரியுதுங்களா 3. இங்கேயும் நண்பா மெயின். இப்போ பி போர்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இப்போ 3 3 ப்ளஸ் பண்ணிங்கன்னா நண்பா 6. நம்ம 6 கூட 4ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 10. 10 என்ன பண்ணுவோம் 1 எடுப்போமா. ஏன்னா 1 + 0 சரிங்களா. அப்படின்னா 1 நண்பா 1ஆம் நம்பர் மெயினில் இருக்குது ஏ போர்டில். இப்போ பி போர்டில் 5 இருக்குது. அப்போ 5 5 10. 10 நண்பா 1. இப்போ நம்ம என்ன நினைப்போம் 4ஆம் நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 5 சரிங்களா. அடுத்த நாள் பாருங்கள் நண்பா 5ஆம் நம்பர் பி போர்டில் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. மெயின் இது நோட் பண்ணி பாருங்க நண்பா. மெயின் 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 மெயின். அப்போ நாளைக்கு மெயின் வரணும். இப்போ புரியுதுங்களா. இந்த மெத்தட் நாளைக்கு மெயின் வரணும். அப்போ பி போர்டில் 5 இருக்குது. இப்போ 5 5 10 சரிங்களா. 5 5 10னா 1 தான். இதே மெத்தடு தான். 1 + 4 பார்த்தீங்கன்னா 5. நாளைக்கு நண்பா 5ஆம் நம்பர் மெயினாக வரணும். என்ன புரியுதுங்களா. 5ஆம் நம்பர் மெயினாக வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உளுந்து ரிசல்ட்டு கீழே வந்து அவன் நம்பர் இறக்கலை. ஒரு டைம் வந்தோடனே ஏ போர்டு ஆடுறான், அடுத்து சி போர்டு, அடுத்து பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அடுத்து பி போர்டு. அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு இது ஏ போர்டு இல்லைன்னா சி போர்டு சரிங்களா. இந்த 2 போர்டுக்கு மட்டும்தான் நம்பர் வரணும். நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் சரிங்களா. நம்ம ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் 7 கொடுத்துன்னு இருப்போம். அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துன்னு இருப்போம் புரியுதுங்களா. அதே மாதிரி நம்ம ஏ இல்லைன்னா சிக்கு 5 கொடுத்துன்னு இருப்போம் சரிங்களா. இப்போ நாளைக்கு நம்ம கணக்கில் நண்பா இது நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா அதிக அமௌண்ட் வரும் சரிங்களா. நாளைக்கு நம்மளுக்கு பி போர்டு சரி நண்பா. நான் பி போர்டு கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் 7. நம்ம பி போர்டுக்கு 7 சரிங்களா. நான் வந்து ஏ போர்டுக்கு 6. அப்போ சி போர்டுக்கு 5 நண்பா சரிங்களா. இதுதான் என் கணக்கில் இருக்குது 5 சரிங்களா. பாருங்கள் 675. அதுக்கு நான் கொடுக்குற ஒரு காரணம் இருக்கும் சரிங்களா. இப்போ இங்கே இருக்கிற நம்பருக்கு சரிங்களா, இங்கே இருக்கிற நம்பருக்கு இந்த இருக்கிற நம்பர் பவர்னா இப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு இங்கே பவர் வரணும் சரிங்களா. இது நம்ம ஒரு டைம் மிஸ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி இங்கே 8க்கு இங்கே பவர்னா
இங்கே இருக்க 6க்கு இங்கே பவர் கரெக்டாக 1. சரி நண்பா. ஏ போர்டு பொறுத்தளவுக்கு நண்பா இது மாதிரி அதிக டைம் ஆடினிருப்பாங்க, அதாவது 2 டைம் ஆடினிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 5 இந்தாட்ட 5னா இந்த மேலே இருக்கிற 9 கீழே க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இது மாதிரி நண்பா நம்மளுக்கு லக்குன்னு தான் இன்றைக்கி வந்துடும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 7 இதுக்கு பவர்னா அப்போ இங்கே இருக்கிற 3க்கு இங்கே பவர் வந்துடும். இப்போ புரியுதுங்களா? அது மாதிரி நண்பா நாளைக்கு இருக்குது. அதனால தான் நான் ஏ போர்டுக்கு 6 கொடுத்துட்டேன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நண்பா நான் ஏ போர்டுக்கு 6 கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் இருந்தாலும் மட்டும் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நம்ம கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 6 7 5 நண்பா 30 ரூபாய்க்கு மட்டும். சரிங்களா? இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு மட்டும்தான். நீங்கள் அருமையாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் வந்து 1000 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ இல்லை அதுக்கு மேலேயோ நான் வந்து இப்போ நம்பர் தரல. ஒரே ஒரு நம்பர் தான் தரேன், வெறும் 30 ரூபாய்க்கு. இது நாளைக்கு வரலாலும் பரவாயில்ல. சரிங்களா? நாளைக்கு 675ன்ட்டு நமக்கு பிசி வின் ஆகலாம். சரி, இதுலேயே ஏசிக்கும் ட்ரை பண்ணி, அதாவது நண்பா இது ஏ போர்டு. ஃபஸ்ட்டு நம்பர் வந்ததுன்னா ஏ போர்டு, ரெண்டாவது இருக்கிறது பி போர்டு, மூணாவது இருக்கிறது சி போர்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதிலே ஏசி கூட ட்ரை பண்ணலாம். 65, பிசிக்கு 75, ஏபிக்கு 67. இது மாதிரி அது நீங்கள் தான் ட்ரை பண்ணிக்கணும். சரிங்களா? அதேமாதிரி இப்போ நான் 1 கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் 6 கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு கணக்கு பவர் இருந்தாலும் அது உங்களோட விருப்பம் தான் எடுத்துக்கிறது. நான் 7 கொடுத்துருக்குவேன், அண்ணா வந்து 7 கொடுத்துட்டாரு, அப்போ நம்ம கணக்கில் 2 இருக்குது, ஒருவேளை அந்த அண்ணா கொடுத்து நம்ம வந்துடுமோ அப்படி இல்லை. உங்கள் கணக்கு ஃபஸ்ட்டு உங்களே நீங்கள் நம்புங்க, அதுக்கப்புறம் நீ வந்து எங்களை நம்பலாம். சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு நான் கொடுக்குற நம்பர் 675, வெறும் ஒரு 30 ரூபாய்க்கு மட்டும் தான். சரி நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே தான் வரும். கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் தான் வீடியோ நம்பர் எடுத்து போகிறேன். 675 ஒரு செட் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி நண்பா, என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். சரிங்களா? சரி நண்பா, தேங்க் நண்பா.